ஸ்டூடெண்ட், போன கிளாஸில் நம்ம ப்ரிப்ரேஷன் ஆஃப் அல்கேன்ஸ் பார்த்தோம், அதாவது கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். ஓகேங்களா? ஸோ டுடே வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அல்கேன்ஸில் பாயிலிங் பாயிண்ட் பார்க்குறோம். பாயிலிங் பாயிண்ட்னா இப்போ நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அதிகமாகும் பொழுது அல்கீனுடைய பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 CH3 இந்த காம்பவுண்ட் என்ன சொல்லுவீங்கன்னா மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன் சொல்லுவீங்க. ஓகேங்களா? கார்பன் கார்பன் வந்து சிங்கிள் பாண்டுக்குனால புரோப்பேன். ஸோ இதனுடைய பாயிலிங் பாயிண்ட்டை விட CH3 CH2 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 CH3 இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன் பியூட்டேன் பென்டேன். ஓகேங்களா? ஸோ 5 கார்பன் இருக்குது. அப்போ எதுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கணும்? பென்டேனுக்கு தான் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் கார்பன் அதிகமாக இருக்குது, அதாவது லென்த் ஆஃப் தி கார்பன் செயின் அதிகமானால் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும். ஸோ ஒவ்வொரு கார்பன் அடிஷன் ஆகக்குள்ள டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 30 டிகிரி செல்சியஸில் அதிகமாகும். இதுவே ஒரு காம்பவுண்ட் வந்து பிரான்ச்சாக இருந்துன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH CH3 CH3 இந்த காம்பவுண்டுக்கு பேர் பிரான்ச்சாக இருக்கிறதுனால ஐசோ நம்பர் ஆஃப் கார்பன் மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன் பியூட்டேன் ஐசோ பியூட்டேன். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி பிரான்ச்சாக இருந்ததுன்னா பாயிலிங் பாயிண்ட் குறைவாக இருக்கும். இதுதான் பாயிலிங் பாயிண்ட். நெக்ஸ்ட் அனதர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சாலிபிலிட்டி அண்ட் டென்சிட்டி. எப்பயுமே வாட்டர் பார்த்தீங்கன்னா போலார் சால்வெண்ட். ஏன்னா இதில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். வாட்டருடைய ஷேப் பார்த்தீங்கன்னா ஓ, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஒரு ஹைட்ரஜன் சார்ஜ் டெல்டா ப்ளஸ், இன்னொரு ஹைட்ரஜன் சார்ஜ் டெல்டா ப்ளஸ், ஆக்சிஜன் சார்ஜ் டெல்டா 2 மைனஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு போலார் சால்வெண்ட். இதுவே அல்கேன் பார்த்தீங்கன்னா இது நான் போலார், சார்ஜஸ் கிடையாது, நான் போலார். ஓகேங்களா? நான் போலார் இருந்ததுனா எதில் கரையினா நான் போலார் சால்வெண்ட்டில் கரையும். ஸோ அப்போ நான் போலார் சால்வெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டெட்ராக்ளோரைடு CCl4 இதில் மட்டும்தான் அல்கேன்ஸ் கரையும், வாட்டரில் வந்து கரையாது. அதே மாதிரி டென்சிட்டி பார்த்தீங்கன்னா வாட்டரை விட அல்கேனுக்கு வந்து டென்சிட்டி குறைவு. ஓகே, அப்போ வந்து வாட்டருக்கு மேலே மிதக்கும். ஆயில் மாதிரி. கரெக்டுங்களா? ஆயில் வந்து எப்படி டென்சிட்டி வந்து வாட்டரை விட குறைவாக இருக்குது, அதனால் மிதக்குது. அது மாதிரி அல்கேன்ஸும் வாட்டரில் போட்டிங்கன்னா இன்சாலிபிள், கரையாது, வாட்டருக்கு மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். பிகாஸ் டென்சிட்டி ஆஃப் அல்கேன் இஸ் லெஸ் தென் த டென்சிட்டி ஆஃப் வாட்டர். வாட்டரை விட அல்கீனுக்கு வந்து டென்சிட்டி குறைவாக இருக்கிறதுனால மிதக்கும். ஓகேங்களா? இதான் வந்து சாலிபிலிட்டி அண்ட் டென்சிட்டி. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கம்பஷன். ஸோ அல்கீன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லோவஸ்ட் ஹைட்ரோ கார்பன் எதுன்னு பார்த்தோன்னா CH4, இது அல்கேன் சொல்லுவாங்க. மீத்தேன் ரியாக்ட் வித் 2O2 ஆக்சிஜன். ஓகேங்களா? ஸோ இந்த 2 மல்டிபிள் 4 ஆக்சிஜன் இருக்குது. இது எப்படி போனோன்னா CO, ஓகே, கார்பன் மோனாக்ஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு. ஸோ 4 ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் போயிடுச்சு, ரிமைனிங் 2 ஆக்சிஜன் இருக்குது. ஹைட்ரஜன் வந்து 4 இருக்குது. அப்போ எப்படி போனோன்னா 2H2O அப்படின்னு போகிறோம். அப்போ மீத்தேன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இது ஒரு கம்பஷன். அனதர் கம்பஷன் 2CH4 மீத்தேன் ப்ளஸ் 3O2 இந்த presence of nickel catalyst for maintaining temperature 1273 Kelvin. ஓகேங்களா? இந்த 3யும் 2 மல்டிபிள் பண்ணால் 6 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ கார்பன் வந்து 2 இருக்குது இல்லைங்களா? அப்போ 2CO, 2 காமனாக போட்டு CO கார்பன் மோனாக்சைடு. ரிமைனிங் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இந்த 2யும் 4 மல்டிபிள் பண்ணால் 8 ஹைட்ரஜன் 4 ஆக்சிஜன். எப்படி போனோன்னா 4H2O ஹைட்ரஜன் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இது ஒரு கம்பஷன் ரியாக்ஷன். அனதர் கம்பஷன் ரியாக்ஷன் மீத்தேன் ரியாக்ட் வித் O2. ஓகே, இந்த கார்பன் ரெடியூஸ் ஆகும். அப்போ C ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, ஆக்சிஜன் 2 இருக்குது. எப்படி போனால் 2H2O அப்படின்னு போடுறோம். இந்த ரியாக்ஷன் பேர் தான் கம்பஷன் ரியாக்ஷன் ஆஃப் அல்கேன்ஸ். நெக்ஸ்ட் ஹேலஜினேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் பேரே சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் CH4 மீத்தேன் react with chlorine in the presence of HNO போட்டாலே சன்லைட் ஆர் ஹீட். இப்போ என்ன ஆகுனா ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரினும் எலிமினேட் ஆகிடும், HCl எலிமினேட் ஆகிடும். அப்போ CH4ல் ஒரு ஹைட்ரஜன் போனால் CH3Cl. இந்த காம்பவுண்ட் பேர் மெத்தில் குளோரைட் ப்ளஸ் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அகெயின் மெத்தில் குளோரைட் எடுத்துக்கிட்டு CH3Cl மெத்தில் குளோரைட்
react with Cl2 in the presence of sunlight H nu. இப்போ என்ன ஆகும்னா இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனும் குளோரினும் கம்பைன் ஆகும், HCl எலிமினேட் ஆகிடும், இன்னொரு குளோரின் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ அப்போ CH3யில் ஒரு ஹைட்ரஜன் போனால் CH2 ஆல்ரெடி இங்கே ஒரு Cl இருக்குது, இன்னொரு Cl ஆட் பண்ணிங்கன்னா CH2Cl2 அப்படின்னு வரும். இது வந்து மெத்திலின் குளோரைட் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அகெயின் மெத்திலின் குளோரைட் எடுத்துக்கிறீங்க, CH2Cl2, ஓகே, ரியாக்ட் வித் Cl2 in the presence of H nu sunlight. ஸோ இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனும் குளோரின் கம்பைன் ஆகி HCl எலிமினேட் ஆகிடும். அப்போ மைனஸ் HCl. CH2 ஒரு ஹைட்ரஜன் போனால் CHCl3, ஆல்ரெடி இங்கே Cl2 இருக்குது, இன்னொரு குளோரின் ஆட் பண்ணிங்கன்னா Cl3. இந்த காம்பவுண்ட் பேர் குளோரோஃபார்ம் ப்ளஸ் HCl. இந்த ரியாக்ஷன் பேர் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அகெயின் குளோரோஃபார்ம் எடுத்துக்கிட்டு CHCl3 குளோரோஃபார்ம் react with the chlorine in the presence of sunlight H nu. H ன்றது Planck constant, nu னா frequency, ஓகேங்களா. இப்போ இந்த ஹைட்ரஜனும் குளோரினும் எலிமினேட் HCl எலிமினேட் ஆகிடும். ஸோ அப்போ CCl4னு வந்துடும், ஓகேங்களா. குளோரின் ஆல்ரெடி 3 இருக்குது, இன்னொரு குளோரின் ஆட் பண்ணால் Cl4. இது பேர் கார்பன் டெட்ரா குளோரைட் ப்ளஸ் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். புரியுதுங்களா? இந்த மாதிரி ரியாக்ஷன் தான் ஹேலஜினேஷன். ஹேலஜினேஷன் மீன்ஸ் அடிஷன் ஆஃப் குளோரின், புரோமைட் ஆர் ஃப்ளூரின், ஓகேங்களா, இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். நெக்ஸ்ட், ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அல்கேன்ஸில் மெக்கானிசம் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா செயின் இனிஷியேஷன். செயின் இனிஷியேஷனா இப்போ Cl, இது குளோரின் மாலிகுல், ஒரு குளோரின் மாலிகுலில் 2 குளோரின் ஆட்டம் இருக்குது. இப்போ இந்த பாண்டு பிரேக் ஆகும். ஸோ இந்த பாண்டும் பிரேக் ஆகக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக 2Cl டாட்னு வரும், இல்லைங்களா. அந்த டாட்னு வச்சாலே அது ஃப்ரீ ரேடிக்கல். அந்த டாட்ன்றது எதை மென்ஷன் பண்ணுது? எலக்ட்ரான்ஸை மென்ஷன் பண்ணுது, ஓகேங்களா. அப்போ இதை என்னென்னு சொல்லலாம்னா ஃப்ரீ ரேடிக்கல், ஓகேங்களா. நெக்ஸ்ட், ப்ரொபகேஷன் அப்படின்னா மீத்தேன் எடுத்துக்கிறீங்க, மீத்தேனை பிரித்து எழுதும் CH3H, அதாவது CH4 பிரிக்கிறோம் மீத்தேன். நமக்கு ஃப்ரீ ரேடிக்கலாக கிடைச்சது வந்து Cl டாட், இல்லைங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில், அதாவது இனிஷியேஷன் ஸ்டெப்பில் கிடைச்சது Cl டாட், குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல். இப்போ இந்த ஹைட்ரஜனும் குளோரினும் கம்பைன் ஆகிடும். அப்போ நமக்கு கிடைக்கிறது CH3 டாட் ப்ளஸ் HCl. இது பேர் மேத்தைல் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு பேர், மேத்தைல் ஃப்ரீ ரேடிக்கல், கரெக்டுங்களா. நெக்ஸ்ட், டெர்மினேஷன் அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இனிஷியேஷன், செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ரொபகேஷன், அதாவது லென்த் ஆஃப் தி கார்பன் செயின் வந்து அதிகமாகும், அது பேர் தான் ப்ரொபகேஷன். செயின் டெர்மினேஷன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லென்த் வந்துட்டு பிறகுமே அந்த செயின் வந்து ஸ்டாப் ஆகிடும், அது பேர் அந்த க்ரோத் பாண்டு லென்த் வந்து ஸ்டாப் ஆகிடும், அது பேர் தான் செயின் டெர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக CH3 மேத்தல் ஃப்ரீ ரேடிக்கல் ப்ளஸ் இன்னொரு மேத்தல் ஃப்ரீ ரேடிக்கல் CH3 ரெண்டும் கம்பைன் ஆகக்குள்ளே நமக்கு பாண்டு ஃபார்ம் ஆகும். CH3 சிங்கிள் பாண்ட் CH3, இந்த காம்பவுண்ட் பேர் ஈத்தேன். இது ஒரு அல்கேன். அப்போ 2 ஃப்ரீ ரேடிக்கல் கம்பைன் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது அல்கேன்ஸ். சிமிலர்லி Cl டாட் ப்ளஸ் Cl டாட் 2 குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் கம்பைன் ஆகுது. அப்போ எப்படி பண்ணுவோம்? Cl பாண்ட் Cl, குளோரின் மாலிகுல். நெக்ஸ்ட், CH3 டாட் மேத்தைல் ஃப்ரீ ரேடிக்கல், இது என்னன்னு சொல்லுவீங்க? மேத்தைல் ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ட் வித் குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல். அப்போ CH3 CHCl அப்படின்னு, இது பேர் மெத்தில் குளோரைட். ஸோ அப்போ மெக்கானிக்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இனிஷியேஷன், செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ரொபகேஷன், தேர்ட் ஸ்டெப் வந்து டெர்மினேஷன். டெர்மினேஷனாக அந்த கார்பனுடைய லென்த் வந்து ஸ்டாப் ஆகிடும், ஓகேங்களா. நெக்ஸ்ட், அரோமட்டிசேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து 2 ஃபேக்டர் பயன்படுத்துகிறோம். ஒன்று வந்து ஹை டெம்பரேச்சர், அனதர் ஒன் இஸ் கேட்டலிஸ்ட். அதாவது ஒரு அல்கேன் பென்சீனா கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் தான் அரோமட்டிசேஷன் அப்படின்னு பேர். உதாரணமாக CH3 CH2 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 2
CH3. ஸோ இது பார் மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேன், எக்ஸேன் இருக்குது. அப்போ இது வந்து நான் சொல்லலாம் எக்ஸேன், 6 கார்பன் இருக்கிறதுனால எக்ஸேன். இந்த எக்ஸேனை வந்து நம்ம கேட்டலிஸ்ட் பயன்படுத்தி பென்சீனாக கன்வெர்ட் பண்ணுறோம். Cr2O3 அதுக்கு பயன்படக்கூடிய கேட்டலிஸ்ட் குரோமிக் ஆக்சைடு, Al2O3 அலுமினியம் ட்ரை ஆக்சைடு. ஓகேங்களா? இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 873 கெல்வின். இப்போ பண்ணிங்களா வி கெட் பென்சீன். ஸோ அப்போ பென்சீனாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் தான் இது வந்து ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட் பேர் வந்து பென்சீன். ஸோ இதுக்கு வேல்யூ பார்த்தோன்னா C6H6ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு கார்னர்லேயும் கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போது ஒரு எக்ஸேன் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்டாக மாறதுக்கு பேர் தான் அரோமேட்டிசேஷன் அப்படின்னு பேர். அதுக்கு பயன்படக்கூடிய கேட்டலிஸ்ட் வந்து குரோமிக் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு ஃபார் மெயின்டைனிங் டெம்பரேச்சர் 873 கெல்வின். நெக்ஸ்ட் ரியாக்ட் வித் ஸ்டீம். ஸோ மீத்தேன் ஒரு அல்கேன் CH4 ரியாக்ட் வித் வாட்டர் H2O. இதுக்கு வந்து கேட்டலிஸ்ட் வந்து நிக்கல் ஃபார் மெயின்டைனிங் டெம்பரேச்சர் 1273 கெல்வின். இப்போ என்ன ஆகுனா இந்த CO O கம்பைன் ஆகிடும், CO கார்பன் மோனாக்சைடு. ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 6 ஹைட்ரஜன் இருக்குது. அது எப்படி போனால் 3H2 அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா? இந்த ரியாக்ஷன் பேர் ரியாக்ஷன் வித் ஸ்டீம். நெக்ஸ்ட் பைராலிசிஸ். பைரோ அப்படின்னு சொன்னாலே ஃபயர், லைசிஸ் அனாலிசிஸ் ஆர் செப்பரேட்டிங். அதாவது ஒரு அல்கீன்ஸை வந்து ரெட் ஹாட் மெட்டல் இதில் பாஸ் பண்ணக்குள்ள ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்டாக மாறுது. அந்த மாதிரி ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்டாக மாறினா அதுக்கு பேர் தான் பைராலிசிஸ். ஓகேங்களா? உதாரணமாக CH3 CH2 CH3 இந்த காம்பவுண்ட் வந்து புரொப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, புரொப்பேன் ஃபார் மெயின்டைனிங் டெம்பரேச்சர் 773 கெல்வினில் ஹீட் பண்ணக்குள்ள CH3 CH டபுள் பாண்ட் CH2 இந்த காம்பவுண்ட் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால புரொப்பீன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, அனதர் அடிஷன் ப்ராடக்ட் CH2 டபுள் பாண்ட் CH2 இந்த காம்பவுண்ட் வந்து ஈத்தீன். 2 கார்பன் இருக்குது ஈத்தேன், ஆனால் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால சஃபிக்ஸில் ENயில் முடிக்கிறோம். ஈத்தீன் ப்ளஸ் ஹைட்ரஜன் H2 ப்ளஸ் CH4 மீத்தேன். ஸோ அப்போ மெனி ஸ்மாலர் பார்ட்டிகலாக மாறுது பாருங்கள். ஒரு புரப்பேன் வந்து 773 கெல்வினில் ஹீட் பண்ணக்குள்ளே நமக்கு புரப்பீன், ஈத்தீன், ஹைட்ரஜன் அண்டு மீத்தேன் கிடைக்கும். இந்தமாரி ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்டாக மாறினா அதுக்கு பேர் தான் பைராலிசிஸ். ஸோ இப்போ பைரோனா ஃபயர், லைசிஸ்னா செப்பரேட்டிங். அனதர் எக்ஸாம்பிள் CH3 இதுவும் பைராலிசிஸ். இந்த காம்பவுண்ட் பேர் ஈத்தேன்னு சொல்லுவாங்க. 2 கார்பன் இருக்குது, சஃபிக்ஸில் வந்து ANயில் முடிக்கணும். இதை 773 கெல்வினில் ஹீட் பண்ணக்குள்ளே CH2 டபுள் பாண்ட் CH2 கிடைக்கும். இந்த காம்பவுண்டுக்கு ஈத்தீன் 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத்தேன், டபுள் பாண்ட் இருக்கிறதுனால சஃபிக்ஸில் ENயில் முடிச்சிட்டோம் ஈத்தீன். அப்போ ரிமைனிங் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் இல்லைங்களா? we get 2CH4 methane molecule. CH3ல ஒரு ஹைட்ரஜன் போனால் CH2, இந்த CH3 ஒரு ஹைட்ரஜன் போனால் CH2. ஓகேங்களா? ரிமைனிங் 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ நம்ம ஈத்தேனே 2 மாலிகுல் எடுத்துருக்குறோம். அப்போ வந்து ஒரு CH3ல ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம், இன்னொரு CH3ல ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணனா டோட்டலாக நமக்கு 2CH4 மீத்தேன் கிடைக்குது. இதுவும் பைராலிசிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஐசோமரைசேஷனா ஒரு லீனியர் அல்கீனை பிரான்ச்டு அல்கீனாக மாற்றுறது பேர் தான் ஐசோமரைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 CH2 CH3 இது நம்பர் ஆஃப் கார்பன் மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன். இது லீனியராக இருக்கிறதால N-பியூட்டேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை Al அலுமினியம் ட்ரைக்ளோரைடு போட்டுட்டு ஹீட் பண்ணக்குள்ளே we get CH3. இது வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிங்கன்னா CH, இங்கே CH3 வரும். இது பேர் பிரான்ச்சாக இருக்கிறதுனால ஐசோ. நம்பர் ஆஃப் கார்பன் மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், ஐசோபியூட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ லீனியராக இருந்தால் N-பியூட்டேன், பிரான்ச்சாக இருந்தால் ஐசோபியூட்டேன். இந்த மாதிரி பிரான்ச்சாக மாற்றுறது பேர் தான் ஐசோமரைசேஷன் அப்படின்னு பேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் அல்கேன்ஸ். எப்பயுமே கம்பஷன் ஆஃப் அல்கேன் வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன?
ஹீட் எனர்ஜி வந்து லிபரேட் ஆச்சுன்னா அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஹீட் எனர்ஜி லிபரேட் பண்ணுறதுனால ஃபியூவலாக பயன்படுது. அதே சமயத்தில் எல்பிஜி கேஸ், லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து டொமஸ்டிக் பர்பஸில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கேஸ் பார்த்திங்கன்னா மிக்சர் ஆஃப் ப்ரொப்பீன் அண்டு பியூட்டேன். ஸோ இதுவும் ப்ரொப்பேனும் ஒரு அல்கேன் தான், பியூட்டேனும் ஒரு அல்கேன் தான். அப்போ எல்பிஜி கேஸில் இருக்கக்கூடிய கேஸ் பார்த்தோன்னா ப்ரொப்பேன் அண்டு பியூட்டேன். சிமிலர்லி கேசோலைனில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் நிறையா இருக்கும். அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா இன்டர்னல் கம்பஷன் என்ஜினில் பயன்படுது, ஃபியூவலாக பயன்படுது. ஓகேங்களா, ஃபியூவல் இன்டர்னல் கம்பஷன் என்ஜினில் ஃபியூவலாக பயன்படுது தான் கேசோலின். கேசோலின் என்ன சொல்லிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் ஹைட்ரோகார்பன். அப்போ ஹைட்ரோகார்பன்ஸ் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் அல்கேன்ஸ். சிமிலர்லி கார்பன் பிளாக், இந்த கார்பன் பிளாக் எதுக்கு பண்ணுவோம்னா மேனுஃபேக்சர் ஆஃப் ink, printing ink and also used as a ஃபில்லர்லேயும் பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. How it is carried out and why it is done. From our video on fractional distillation, you should know that crude oil is a mixture of hydrocarbons with different carbon chain lengths. Smaller hydrocarbons have a lower boiling point and are more volatile, making them easy to ignite and more useful as fuels. Larger hydrocarbons have a higher boiling point, are harder to ignite, therefore not as useful as fuels. We use a lot of fuels in our day-to-day lives, driving cars, aeroplanes, lorries, and even heating our homes. This means there is a very high demand for small chain hydrocarbons. However, after fractional distillation, we find that we have a large supply of long chain molecules. The process of cracking breaks down long chain alkanes into a smaller alkane and alkene molecule. This allows the supply of short chain hydrocarbons to meet the demand for them, as the longer chain alkanes are broken down into shorter alkanes and an alkene. The alkenes are also useful as these can be used in the manufacture of plastics. Here is an equation showing that C12H26 is broken down into octane and butene. There isn't a set way that these molecules are broken down. In fact, C12H26 could also be broken down into decane and ethene, or even butene, pentane and propene, as these equations show. The large hydrocarbon is broken down in quite a random way. Just note that in each equation, of course, since we had 12 carbon atoms and 26 hydrogens going into the reaction, the same must come out. The process of cracking is carried out in one of two ways, either by thermal cracking using high temperature and pressure, or by catalytic cracking at low temperatures and pressures but using a catalyst. In thermal cracking, the large hydrocarbons are heated to temperatures up to 750 degrees C and a high pressure of 70 atmospheres. This high temperature and pressure breaks the bonds between carbon atoms to make smaller molecules. Catalytic cracking is the method used mostly in industry today. The large hydrocarbons are heated to around 500 degrees C and are passed over a zeolite catalyst. The catalysts chosen tend to break the bonds in the large hydrocarbons and make molecules of between 5 to 10 carbons in chain lengths, making them very useful in petrol. Now, at the end of this video tutorial,
You should know that cracking is the process in which large alkanes are turned into smaller alkanes and an alkene molecule, and that there are two types of cracking: thermal cracking using high temperature and pressure, and catalytic cracking, which is the method preferred in industry as it uses lower temperature and pressure and produces more molecules that are useful in petrol.